மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் திமுக வேட்பாளர் கிருத்திகா தங்கபாண்டியனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம், எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா இயக்குவதாகவும், அமித்ஷாவின் ஒலிபெருக்கியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவதாகவும் விமர்சித்தார். இப்ப இந்த அணி புதிய அணி அல்ல, அந்த அணி புதிய அணி. அதிமுகவுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவரை கேட்டா, நேற்று கேட்டாங்க பத்திரிகை நிருபர்கள், நேற்று கேட்டாங்க அரசியல் சாசன திருத்தம் தான் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வருமா? மு.க. ஸ்டாலின் அவர்கள் வீடியோவை பதிவு செய்தார். இது மிகப்பெரிய பாதகம், மிகப்பெரிய துரோகம். இதை எதிர்த்து தமிழ்நாடு முழுவதும் கருப்பு கொடி போராட்டம் நடக்கும் என்று சொன்னார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? இது பாதகம் வருதா, பாதகம் வரலையான்னு கேட்டா, பாதகம் வருதுன்னு சொல்லணும் அல்லது பாதகம் வரவில்லை என்று சொல்லணும். அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும். பாதகம் வருது, பாதகம் வராது எனக்கு தெரியல, நான் சின்ன பிள்ளை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லணும். என்ன பதில் சொன்னார் தெரியுமா? நான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கேட்டேன், அமித்ஷா சொன்னார் தமிழ்நாட்டுக்கு பாதகம் வராது என்று, ஆகவே நானும் சொல்கிறேன் பாதகம் வராது. இவர கட்சி தலைவரா இல்ல ஒலிபெருக்கியா? அமித்ஷா சொல்றத இப்ப நான் பேசுறத மைக்கில ஒலிபெருப்புக்கு பெருக்குகிறது. அமித்ஷா சொல்வதை சொல்வதற்காக ஒரு தலைவர், அதுக்கு தான் பொம்மலாட்ட கதையை சொன்னார்.